இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ராஷ்மிகா மந்தானாக்கு ஆண்கள் கிட்ட பெரிய வரவேற்பு, பெரிய கிரேஸ். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அவரு நம்ம விஜய் விஜய் தேவரகொண்டா. தேவரகொண்டாக்கு வந்து பெண்கள் கிட்ட வந்து பெரிய கிரஷ். அந்த அளவுக்கு வந்து லைக் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஹேண்ட்ஸமா இருப்பாரு. ம், ரொம்ப ம். ஹேண்ட்ஸமா இருப்பாரு. இப்ப செமையா இருப்பாரு. அவருடைய படங்கள் தெலுங்கு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா படங்களுமே மேக்ஸிமம் ஹிட் ஆயிரும். மேக்ஸிமம் வந்து ஆடியன்ஸ் வந்து ரீச் ஆயி பெரிய கலெக்ஷன குடுத்துரும். ஸோ இந்த ராஷ்மிகா மந்தானா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் தேவரகொண்டா 2 பேரும் சேர்ந்து அ கீதா கீதா கோவிந்தம் கோவிதம். அப்படின்னு ஒரு அதான் சார் படத்துல ஃபர்ஸ்ட் ஹிட் அடிச்சதே ஃபர்ஸ்ட்டு 2 அவங்களோடது. பேரும் சேர்ந்து நடிச்ச படம். 2018ல வந்துச்சு. ம். அந்த படத்துல வந்து சேர்ந்து நடிச்சதுக்கப்புறம், இந்த பேர் வந்து படத்துலயுமே சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருச்சு ஆமா. படத்துல அப்படின்னு. அந்த மாரி வந்து படத்துலயுமே வந்து பெரிய லெவல்ல இவங்க 2 பேருடைய கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். படம் இல்லாம பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர பத்தி நெறைய கிசுகிசுகள்லாம் வந்துச்சு. 2 பேரும் வந்து ஒண்ணா தான் இருக்காங்க. ம், 2 பேரும் ஒருத்தர் ம். ஒருத்தர் லவ் பண்றாங்க. இந்த மாரி நெறைய கிசுகிசுகள் வந்துச்சு. கிசுகிச நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. கிசுகிச வந்து தவிர்க்கவே முடியாது. ஒரு ஒரு நடிகர், ஒரு நடிகையோட தொடர்ந்து 2, 3 படங்கள்ல நடிச்சாருன்னா, ஓகே. ஆட்டோமேட்டிக்காவே வந்து இந்த